உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பையனுடைய ஆத்மாவினுடைய ஜென்மேந்திரத்தின்படி ஒருவரால் மனக்கசப்பும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு சில நாட்கள் இந்த தொழிலில் ஒருங்கிணைந்து நிற்க முடியாத நிலைமையை அவன் அடைந்தான். வாஸ்தவமா? அதுக்கு அவனுடைய நட்பும் பழக்க வழக்கமும் ஒரு காரணம். ஆமாம். இப்பொழுது அந்த பழக்க வழக்கத்தை உணர்ந்து அவன் மனதை திருப்ப என்ன அப்படியா சுலமாடசாமி எங்கேப்பா இருக்காரு? கம்பெனிலேருந்து வலதுபுறமா? அவனுடைய மனநிலைகளை நான் மாற்றி தொழில் ஸ்தாபனத்தில் நிலையாக உட்கார வச்சுருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு நான் வேலைக்கு ஆளை தந்துட்டேன். இப்போ நீ தயாரிக்கப்பட்ட பொருள் விநியோகமாகாமல் கெட்டில் கிடக்கு. கண்ணாடியை கலத்துட்டு என்னை மட்டும் நேரம் கண்ணை முடிக்கிட்டு இந்தாப்பா 3 நாளையில் வாங்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, விலையாயிரும், எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஏவமாக கண்ணாடி எடுத்துக்கலாம். கர்மசாமிக்கு நாமக்கல் அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வருது. அப்படின்னா நீங்கள் லாட்டரி சீட்டு பாயில் வச்சுருக்கீங்களா? அட்ராச்சாக்கா ஏன் போட்டி போட்டு வந்திருக்காங்களப்பா. அப்போ முதல்ல காலில் விழுந்தவனுக்கு பரிசை கொடுப்போம், அடுத்து நீங்கள் உங்களுக்கு கொடுப்போம். உட்காரலாமா? உட்காரலாம். ஆனாலும் உன்னுடைய படப்படப்பும் ஒரு காலத்தில் நீ துடுக்காக பேசின வார்த்தைகளும் இன்றைக்கி உன்னை குடும்பத்தை விட்டு வெளியே தூக்கி எரிஞ்சிடுது. உண்மையா? அதனால் பணம் இல்லைன்னு தானே என்னை நீங்கள் தூர இருந்தீங்க. பாரு, கருப்புசாமிகிட்ட வர வாங்கிட்டு வந்து உங்களெல்லாம் என் காலில் விழ வைக்கேன் அப்படின்னு பிளான் போட்டு என்கிட்ட பார்க்க வந்திருக்கேன். கால் விட்டுவான். கெட்டிக்காரன் தானே? இதில் ஒரு சிறிய பரிசு தான் இருக்குது. நீ நினைக்கிற கோடிக்கணக்கான பணம் இல்லை. ஆனால் ஒரு பரிசு இருக்குது, உன் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். சந்தோஷமாரு, நீ வாழ்வதற்கு வழியாக இருக்கும். ஆமாம், அதுக்கு காரணம் இருக்குது. அடுத்த முறை வரும்பொழுது அதை பேசுவோம். ஏன்னா இப்போ உன் மனசில் மேலே இருந்தது லாட்ரி சீட்டு. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. மண்டையை பற்றி பின்னால் பேசுவோம். சரியா? அடுத்து பேசுவோம். உன் கட்டுமனைக்கு பக்கத்தில் போனப்பா, அந்த வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்குது. ஆமாம், அந்த சந்தியிலேருந்து வலது பக்கம் போனால் ஒரு பிள்ளையார் ஒன்று சேதப்பட்ட கோயிலாக இருக்கா? கால் வந்துட்டு வா. கர்மசாமி, நான் கொஞ்சம் எதிர்பார்க்காம என் வயதுக்கு பொருந்தாத ஒரு கடன் பட்டுட்டேன். என்ன, அதே மாதிரி என்னைய மாதிரி உழைச்சவன் யாரும் கிடையாது. நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தேன். எதிர்பார்க்காம ஒரு கடன் பட்டு இப்போ கலங்கியிருக்கேன். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு இப்போ பணம் வேணும். அதை தயாரிக்கக்கூடிய வயசு என்கிட்ட இல்லை. அதனால் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்தீங்கன்னா இந்த கடமையை முடித்து செவனேன்னு உனக்கு அடியாராக இருப்போம்னு கேட்டு வந்திருக்கேன். அன்னபூரணி அம்மா எங்கேப்பா இருக்கா? பார்த்ததில்லை. அன்னபூரணி அம்மா சிலையோ அல்லது ஒரு படமோ வீட்டில் வாங்கி வச்சு என்னுடைய படத்தையும் வாங்கிட்டு போ, கும்பிட ஆரம்பி. 48 நாளைக்குள்ள ஒரு பெரிய பரிசை தந்து உன் கடனை அடைச்சி தரேன். இந்த அப்படி வெட்டியார் பக்கத்தில் வரணும். எட்டி இருந்தால் எப்படி கொடுக்கறது? கர்மசாமிக்கு வெற்றி ஆயாச்சு. இந்தாப்பா, செல்வம் சிறக்கும், புண்ணியம் பிறக்கும். கர்மசாமிக்கு ஏறுனா குளம், அப்போ இறங்குனா குளம். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரே கேள்விக்கு தான் விட இருக்குது. என்ன வேணும்? இவ்வளவு தானா? கால் வந்துட்டுவான். உன்னுடைய உள்ளத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன். நிறைய கதையும் கற்பனையும் கட்டுரையும் எழுதி வச்சுருக்கேன். இதுக்காக சில முயற்சிகள் பண்ணி சில பேர்களை போய் நட்பு வைக்கலாம்னு எவ்வளவோ பாடுபட்டேன். அதெல்லாம் உனக்கு நடக்கலை. ஆனால் இப்போ சென்னைக்கு போகணும், சாமிகிட்ட உத்தரவை கேட்டுக்கிட்டு. அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அப்படி ஒரு டைரக்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இதான விஷயம். இப்படி அலைதவன் லட்சம் பேர் அங்கே இருக்கானா? நான் பார்த்தேன். கண்ணை மூடு, உனக்கு கற்பனை சக்தி இருக்கான்னு பார்க்கட்டும். வெரி குட். ஆகாயத்தில் பறந்து போகிற மாதிரியும் பயணம் செய்கிறது மாதிரியும் அடிக்கடி உனக்கு கனவு வருதே. என்னடா கெட்டிக்கார பிள்ளைடா, கால் வந்துட்டுவான். கற்பனை நல்லா இருக்கு. ஐயன் கர்மசாமிக்கு இந்தா. ஆமாம், உங்கள் அப்பா எங்கடா இருக்கான்? சரி, அவன் வச்ச கடன்லாம் நீங்கள் அடைச்சிட்டிங்களா? எவ்வளோ கொடுத்த? இன்னும் கொஞ்சம் கடன்கள் இருக்குடா. சரிந்தா, உன்னை டைரக்டர் ஆக்கிடுவோம். ஒரு பெரிய டைரக்டருக்கு துணையாக போய் இருப்ப. அடுத்து நீ பேர் வாங்குவ. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அதே எர்ணாகுளம் மங்கையே வருக. ஐயா எங்கே இருக்காங்க? இப்போ உனக்கும் அவருக்கும் உறவுகள் எப்படி இருக்குது? இப்போ ஒன்றா சேர்த்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா?
நான் பாடுற பாட்டு உனக்கு பொருந்தது உனக்கு தெரியுமா? அது என்ன படம்ப்பா? நாடோடி படத்தில் உள்ள பாட்டு. சரோஜா தேவியும் புரட்சி தலைவரும் நடித்த படம். அவங்க ரெண்டும் பிரிஞ்சு இருக்கும் பொழுது உள்ள ஒரு பாட்டு இது. சரியா? கண்ணை மூடு, அவன் வருவானான்னு கேட்குறேன். அந்த படத்தில் கதாநாயகனாகிய எம்ஜிஆருக்கு எத்தனை காதலிப்பா? 2 பேர். 2வது ஆள் தான் சரோஜா தேவி அம்மா. அந்த படத்தை வச்சு உனக்கு ஒரு கதையை ஓட்டுறேன். ஏன்னா இங்கேயும் 2 எண்ணத்தை காட்டுதார் கருப்புசாமி. புரியுதா? உனக்கு புரியுதா? உன்னை கட் பண்ணால் தான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். என்ன பண்ணலாம்? அப்படியே செஞ்சுருவோமா? கால் விட்டுருவான். பாட்டுக்குள்ளேயே வீட்டை கொண்டு வந்தோம், வீட்டுக்குள்ளேயே பாட்டையும் கொண்டு வந்தாச்சு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அம்மா விளையாடாமல் மனதை அடக்கி என்னையை மட்டும் சிந்திச்சுப்பா. பார்க்க கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்கா, எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. இந்தா உன்னை ஏற்றுக்கிடுவான். சண்டை இல்லாமல் இரு. சில நாள் கழிந்து அப்படி உன்னுடைய சுய வாழ்க்கை பெருகும். சரியா? இந்தா வருமானம் பெருகும். நல்லாயிருக்கும். கருப்பசாமிக்கு அருணாச்சலபுரம். எத்தனையோ சாமிகள் சொன்ன வாக்குகளெல்லாம் மீறி இன்னும் சரியான நிலையில் என் தகப்பன் ஆகலை. உண்மையா? எத்தனையோ பூஜை, புனஸ்காரம், பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு எல்லாம் செய்து இன்னும் சரியான ஒரு நிலைகள் வரலை. இன்னும் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. தீராத நோயாக இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நிலைமையில் கொண்டு போய் தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு மனவேதனையும் உனக்குள்ளே இருக்குது. என் முன்னால் உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட கருப்பசாமி, நீங்கள் சொன்ன வாக்காலையும் உங்களாலையும் என் தகப்பன் நல்ல முறையில் எந்திரிச்சு நடக்கணும். அது உண்மையிலேயே நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனாலும் அடுத்த கேள்வி, நான் கண்கூடாக சில நாட்கள் இங்கே வந்து நிறைய பேரை குணமாக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என் தகப்பனையும் நீ குணமாக்கி தரணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார பார்ப்போம். அடுத்து, இது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு உள்மனத்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. மாந்திரிகம் செய்வனை சம்பந்தமாக நடந்திருக்குமா அப்படி என்ற ஒரு கேள்வியும் அது சம்பந்தமான முயற்சியும் பல நடந்துச்சு. அதில் ஒரு சில பேர்களை சந்தேகப்பட்டு சொந்த பந்தத்தை வெறுக்கக்கூடிய மனநிலைகளும் உனக்கு தோன்றியது. உண்மையா இல்லையா? நடந்தது உண்மை, ஆனால் சொந்தத்தில் இல்லை. இப்போ உங்கள் தந்தையை காப்பாற்றி தந்தா போதும்லாடா. கண்ண முடுறா, என்னையை மட்டும் நினச்சிக்கா. அம்மா பராசக்தி, இந்த கனியை தலை பக்கத்தில் வை. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாறு கொடு. மெல்ல மெல்ல குணமாகி தெளிவடைந்து வருவான். சரியாகும். அடுத்து இங்கே கூட்டு வரும் பொழுது உன் முன்னால் நடக்க வச்சு காட்டுவேன். அதே கம்பம் நாகம் சம்பந்தமான கோயிலா புற்றா எங்கே இருக்குது? கால் வந்துட்டோம். உன் தோட்டத்தை இன்னொருத்த வந்து அடிக்கடி பார்க்கான எதுக்கடா பார்க்கான்? போட்டி பொறாமையில் பார்த்து வயிறு எரிதானே. சாம்பல் அள்ளி தூவுதான். என்னத்தை தூவுதான்? சாம்பல் அள்ளி தூவுதான். அதனால் இப்போ மனம் வந்து நம்முடைய விவசாய பூமிக்கு எதுவும் பங்கம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்குது. உன் பிள்ளையை பற்றி ஒரு மன உபாதம் ஒன்று இருக்குது. வேறு என்ன செய்யணும்? இந்த பூவை கொண்டு வைடா. அருமையாக அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, மங்களம் உருவாகியாச்சு. வா மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமி ஆந்திரா பக்கம் போகுது. அம்மா, நீ என்ன மொழியெல்லாம் பேசுவ? வேற நீ என்ன மொழியெல்லாம் பேசுவ? தெலுங்கு. பச்சாலிக்குமா கப்பச்சே போ, கால் வந்துட்டு வா. அதான் கூப்பிட்டேன்னு ஆந்திரா தெலுங்கு பேசுது. வாங்க, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமோன்னு பயந்தீங்களா? யாரும் பயந்தீங்களா? பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் வாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், உங்களை சரியாக்கிடலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆமாம். பணத்தை இழந்துட்டோமே, அதை வாங்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அவ்வளவுதானா? கண்ட 2 ஒட்டாமல் இருங்க. அவன் பேர் என்ன பேர்? அவன் பேர் தொடாமல் இருக்கணும். முதல்ல மனத்தை என் பக்கத்தில் கொண்டு வாங்க. ஆளாளுக்கு சிந்திக்காதீங்க. என்ன நினைங்க? முதல்ல
அவன் பேர் என்ன பேருடா? முடி ஒன்றும் கொட்டலை. அப்படி பிறப்பாக இருக்கும் பொழுதே சில இடங்கள் வழுக்கையாக இருக்கிறத மாதிரி உள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கு. கொட்டி இருக்கு, வழுக்கையாக இருக்க. என்ன விஷயம்? எதுவும் மாத்திரைகள் எதுவும் போட்டிங்களா? இல்லைம்மா, மாத்திரையெல்லாம் போட்டிருக்க, அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு கணக்கில் இருக்க. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க, பார்க்குறேன் முளைச்சிடும். சரி, கரெக்டு, உட்காந்துட்டு வரலாம். இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பசாமி வழிபாடுக்குரிய மாதம் எதுப்பா? கார்த்திகை தீபத்திலிருந்து மார்கழி 30க்குள்ளே அவனுடைய தலையில் முடி புதுமையாக தோன்றும். பக்கத்தில் வரலாம். எந்த குறையும் இல்லாத உத்தம பிள்ளையாக இருப்பான். இழந்து போன 10 லட்சமும் 8 லட்சம் கிடைக்கும். பாக்கி 2 லட்சம் பக்கத்தில் வா, இப்படி இருக்கும். முடியலை, முடிச்சு தரேன், பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்மசாமி, ஆமாம், சென்னை சொத்து சம்மந்தமாக பிரச்சனை உடையவர். இதுக்கடுத்து 2 ஒன்றா பேசி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கணும்ல. ஆனால் இப்போவுமே ஏடாகூடமான பேச்சு தேவையில்லாமல், நீ உன் கூட நான் இருக்க வேண்டாம், நீ ஏன் கூட இருக்க வேண்டாம், போயா வெளியே அப்படின்னு எடுத்தெறிஞ்சு நடக்கக்கூடிய நடைமுறை. அவள் பக்கத்தில் கொஞ்சம் மெஜாரிட்டியை சேர்த்துக்கிட்டு உன்னை அடிக்கடி இழிவுபடுத்துகிற வார்த்தை இதெல்லாம் நடக்கல. அதனால் இந்த மனநிலைகள் ஏன் கருப்பசாமி தோன்றுச்சுன்னு கேட்டேன். அங்காளம்மன் எங்கப்பா இருக்கா? இருக்குதா? கண்ணை முடிக்கப்பா. அம்மா, கொஞ்சம் அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போயேன். எஸ், அவன் மனத்தை பக்குவப்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கையை தாரேன். இழந்து போன பணங்களை மீட்டி தெளிவாக்கி தாரேன். அவன் மூலமாக நிறைய பணங்கள் நஷ்டமாயிருக்கு. அதுலேயும் கொஞ்சம் வருத்தங்கள் உள் மனசுக்குள்ளே ஓடுது. அதையும் ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? இந்தாப்பா, விளையாட்டு இல்லை, விஷயமாக நடக்கும், வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா, உன் மனது புண்படாமல் வாழ வைக்கிறேன். நல்லாரு மகனே, ஆனந்தமாக இருப்பாய். தன்னுடைய மகனை பற்றி கேட்க வந்தது யார்? முனீஸ்வர சாமி எங்கேயும் இருக்காரா? இருந்தார். என்ன விநாயக பெருமான் எங்கப்பா இருக்கிறார்? இப்போ அவனுக்கு உடம்புல ஒரு பகுதியில் வலிக்குன்னு சொன்னானே, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னானா? சொல்லலையா? அவன்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா. சொல்லதுக்கு மாற்றப்பட்டு சொல்லாமல் வச்சுருக்கான் மனசுக்குள்ளே. புரியுதா? புரியலையா? என்ன புரியும்னு நினைக்கிற நீ? சொல்ல முடியாத இடங்களில் கொஞ்சம் வலி இருக்குப்பா, அதனால் உங்ககிட்ட சொல்லலை. அதை நான் தீர்த்து தாரேன். இந்த கல்யாணத்தை வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நடத்தி தந்துடுறேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ, உனக்கு நான் ஜெயிச்சு தரேன். நல்லாரு மகனே. ஆமாம், அடுத்த உத்தரவில் அவளை எழுப்பி விடுவோம். சந்தோஷமாக இருப்பா, புண்ணியமுடைவாய் மகனே, வாழ்க. வேலைக்கு யாரும் அப்ளிகேஷனாக பயோடேட்டா போட்டு கொடுத்துருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கடா? கால் வந்துட்டோம். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அவரை பார்த்த உடனே இவன் எங்கே படிச்சிருக்க போகிறான், இவன் எங்கே வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்க போயிருக்கான் அப்படின்னு சாமி பார்க்காரோ அப்படின்னு அவன் என்னையே நினைக்கான். நான் அவன் உருவத்தையோ அவன் உடலையோ நான் நினைக்கல, அவன் ஆத்மாவை தான் நான் நினச்சேன். சரியா? வந்து உட்காருங்க, மனம் கோடாமல். 12 ஆண்டுகள் உங்கள் குடும்பத்தில் சனி பகவானுடைய தோஷத்தால் சுழண்டு வறுமையும் கொடுமையும் பண ஏமாற்றமும் இருப்பிடம் பறிபோயும் நோயாலும் பிணியாலும் கஷ்டப்பட்டு மற்றவர்களிடம் மாற்றைப்பட்டு உதவி பெற்று அவங்க முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாத துயரத்தை அடைந்து இதுவரை இந்த உலக வாழ்க்கையை கழிச்சாச்சு. இவன் ஒருத்தனை தான் உத்தரமாக வச்சு வாழணும். இவனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு முடிவு. உனக்கு என்ன வேலைடா வேணும்? கம்பெனியில் ப்ரைவேட்டாக வேணுமா, அரசாங்கத்தில் வேணுமா? எதாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, எப்படியோ சம்பளம் கிடைக்கணும், பெற்றோர்களை காப்பாற்றணும், ஒரு வழிவகுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ண முடுறா, உன்னைய கொஞ்சம் பார்க்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் உனக்கு ஒரு பணி இருக்குது, புரியுதா? அதில் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கும், அதுக்கு முன்னால் ப்ரைவேட்டில் உனக்கு வேலையும் தரேன். அதுக்கு இடையில் ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனசு கொஞ்சம் பாதிக்கும், மாட்டாமல் உன்னை காப்பாற்றி தூக்கி எடுத்து ஜெயிக்க வச்சுருந்தேன். நல்லாரு மகனே, ஆனந்தமடைவாய். உன்னுடைய சொந்த ஊர் எங்கள் தென் திசையை காட்டுதப்பா.
கர்மசாமிக்கு பங்காளியால் பிரச்சனை வராது, எல்லாம் நிறைவேறும். நல்லா இருங்க. டாக்குமெண்ட் சம்மந்தமான மனக்குழப்பம், வீட்டு பத்திரம் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக கால் வந்துட்டு வா. பேங்கில் உனக்கு என்ன பிரச்சனை? எதை வச்சு லோன் வாங்கினே? இப்போ நான் இங்கிலீஷில் தானே பேசினேன். நீ ரொம்ப கெட்டிக்காரம்லாடா, கால் வந்துட்டு வா. இங்கிலீஷில் பேசுனாலே புரியக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையா இல்லையா? தம்பி வா உட்கார். கடன் பட்டதை சொல்லணுமா? இந்த கடன்லேருந்து உன்னை மீட்டி தந்தால் போதுமா? போதும். இப்போ குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு என்னடா பண்ண போகிறேன்? குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். ஆனால் இன்னொரு 4.25 மாதத்துக்கு இந்த கிரக நிலை இப்படி இருக்கும். மனம் தளராத, எல்லாரையும் உன் பேச்சை கேட்க வைக்கிறேன். உனக்கு பணத்தையும் தாரேன். போதும்லடா? வெற்றிவேல் முருகனுக்கு. தணிகை மலைக்கு போயிருக்கியா? என்னைக்கு போனேன்? ஒரு முறை போய் தரிசனத்தை பண்ணிட்டு வா. என்னையை வந்து பாரு. இந்த பணம் கிடச்சாச்சு, நல்லாருடா, ஓடு. 4 நேரி எல்லை வணங்குறது கருப்பசாமி, கூட வருது சுளமாடசாமி. குளத்துக்கரை பக்கம் சுளமாடசாமி தெரியுதாரா? இருக்காரா? இருக்காரா? கால் உண்டு. கண்ணை முடிக்கா. நீ ஒரே கேள்வி தான் கேட்க வந்திருக்க. அவன் வருவானான்னு பார்க்க. ஒரு பொம்பளை தாண்டா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கா. உண்மையாடா? இந்தா அதை சக்ஸஸ் ஆகியாச்சு. கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும். கண்மூடித்தனமாக வாங்கி தந்துடுறேன். ஓடிப்போ. 38 நாள் ஆகும். போ. முடித்த பிறகு சந்தோஷமாக என்னை வந்து பார்த்துடா. ஓ சோறுன்னு அர்த்தம். உன் வீட்டு எல்லைக்கு நான் போகிற வழியில் வலதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயிலும் இடப்புறத்து டேனிங்கில் ஒரு விநாயகரும் இருக்கிறாங்க. சரிண்ணா? பக்கத்தில் ஒரு டீ கடை வருது. அது எங்கே இருக்குது? இப்போ உனக்கு இழந்து போன பணத்தை மீட்டி தரணும். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டி தரணும். இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டா போதும்ல. இதில் யார் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. இந்த ரெண்டையும் எனக்கு முடிச்சு தந்தா போதும்னு கேட்குறேன். கண்ணை முடிக்கா. பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இந்தா பணத்தை வாங்கி தரேன். பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை தை மாதத்துக்குள்ளே அமைச்சு தரேன். சந்தோஷமாக. சேலம் எல்லை ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே பருவமெல்லும் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா? சுகம் தருமா? முதுமையே சுகமா? காலம் வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார்? யார் பாடினது? திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல். அப்படி தானே? எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடித்தார். என்ன படாது? தை பிறந்தால் வழி பிறக்குமா? சரி பிறக்கட்டுமே, பார்ப்போம். என்ன கர்மசாமி, நான் மனதுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பை ஒருவனால் கட்டப்பட்டுருக்கு. அதை எனக்கு செட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கா ஒரு பெண்ணடியா. இந்த உத்தரவில் நட்புக்கு தான் முதல்ல இடம் கொடுத்து அந்த பிரிவை மாற்றி யாருடைய தடுதல் இல்லாமல் ஒன்று சேர்த்து தந்துடுறேன். கூப்பிட்டு அழைப்பார்கள், கூடி மகிழலாம். வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவு பின்னால். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு.